ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதா அதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் தான், செகண்ட் வெர்ப். இப்போ இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா சப்ஜெக்ட பத்தி மட்டும்தான். சப்ஜெக்ட்னா என்னன்னா யார பத்தி பேசுறோமோ இல்ல எதை பத்தி பேசுறோமோ அதுதாங்க சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ல 7 டைப்ஸ் இருக்கு. ஐ, யூ, வி, தே, இ, ஷி, இட். ஐனா என்னன்னா நான், அதாவது என்ன பத்தி நான் பேசும்போது வந்து யூஸ் பண்ற சப்ஜெக்ட் ஐ. எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஹாப்பி. இது வந்து சிங்குலர் ஃபார்ம். எப்போ நீங்க ஐ யூஸ் பண்ணாலும் நீங்க கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். நெக்ஸ்ட் யூ. யூனா நீ, நீங்கள், அதாவது ஆப்போசிட் பர்சனை பத்தி நீங்க பேசும்போது யூன்ற சப்ஜெக்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வி. வீனா நான், நாங்கள், அதாவது என்னையும் என் கூட இருக்கவர்களையும் பத்தி சொல்றது, இல்லைன்னா உங்களையும் உங்க கூட இருப்பவர்களை பற்றி சொல்றதுதான் வி. எக்ஸாம்பிள், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் தே. தே வந்து அவர்கள் இல்லைன்னா அவைகள், அதாவது பர்சனை பத்தியும் சொல்லலாம். அவைகள்னா பொருட்களை பத்தி சொல்றது. தே ஆர் ஃபார்மர்ஸ், அவர்கள் விவசாயிகள். நெக்ஸ்ட் ஹி. ஹீனா அவன் இல்லைன்னா அவர். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி இஸ் மை பிரதர், அவர் என்னுடைய பிரதர். அதுவே எங்க இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அவன் என் பிரதர், அதுக்கும் ஹி இஸ் மை பிரதர் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஷி. அவள் இல்லைன்னா அவர். எக்ஸாம்பிள், ஷி இஸ் பியூட்டிஃபுல், அவ ரொம்ப அழகா இருக்கா, இல்லைன்னா அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, இதுக்கும் ஷி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இட். அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா திங்ஸ், அனிமல்ஸ், வெதர். இப்போ மழை பெய்யுதுன்னா இட் இஸ் ரெய்னிங். தட்ஸ் இட் கைஸ். இப்போ ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதா சப்ஜெக்ட் வெர்ப்ன்றது இருக்கணும். இத பத்தி ஃபுல்லா டீடைலா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அதை பத்தி பார்க்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.